அதிகாரமிக்க சில நபர்கள் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் வந்து சவுக்கு சங்கர் மேட்டரை அவசரமாக எடுத்தேன் அப்படின்னு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஓப்பன் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் கோர்ட்டில் எவ்வளோ விஷயங்கள் பேசுவாங்க, எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இது எப்படி இருக்கு அப்படின்னா, அதிகாரம் மிக்கவர்கள்லாம் யாரு? இந்த நாட்டை ஆள்பவர்களா? அதிகாரம் மிக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நாட்டை ஆள்பவர்கள், பெரிய பதவியில் இருப்பவங்க, அவங்க தான் அதிகாரம் மிக்கவர்கள். இவர் வந்து அதானி அம்பானிலாம் அதிகாரம் மிக்கவர்கள் இல்லை. அவங்க வந்து வியாபாரிங்க, தொழிலாளர்கள். அவங்க நம்ம தொழில் அதிபர்கள், அவங்க நம்ம சொல்ல முடியாது. அதிகாரம் மிக்கவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அதிகாரம் மிக்கவர்கள். ரவுடிலாம் கிடையாது, அரசியல்வாதியும் கிடையாது, ஆட்சியில் இருப்பவர்கள். அது வந்து ஓப்பனா உள்ளது. அதிகாரம் மிக்கவர்கள் அவங்க தானே. அதனால இந்த கேஸை நான் அவசரமாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். வாஸ்தவம். அப்ப சவுக்கு மரியாதைக்குரிய நீதியரசர் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாரு, இது வந்து சரிதான், கவர்மெண்ட் தரப்புல கொடுத்த குண்டாஸ் இது வந்து சரி அப்படின்னு அவர் சொல்றாரு. மரியாதைக்குரிய நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதை ரத்து பண்றாரு, குவாஷ் பண்றாரு. அப்ப உங்களுக்கு யார் அழுத்தம் கொடுத்தது? அதிகாரமிக்க நபர்கள் யார்? ஏனென்றால் நீங்கள் மக்களால் மதிக்கப்படுபவர்கள், நீதி அரசர், மக்களுக்காக நியாயம் வழங்கக்கூடியவர்கள். எங்க எது நடந்தாலும் கடைசியா உங்ககிட்ட தான் வந்து நிக்கணும். அப்பேற்பட்ட பதவியில இருக்கின்ற நீங்கள் என்ன வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீதி அரசருக்கே அந்த நிலைமைனா நாங்களாம் என்ன ஆகுறது? எனக்கு பின்னால கேமராமேன் உட்காந்துக்கிறாரு, அவருன்னா ஆகுறது? கேமராவோட தூக்கின்னு ஓடிட வேண்டியதுதான், நாட்டே இருக்க முடியாது. அப்ப அந்த குண்டாசை வந்து ரத்து பண்றதுக்கு உங்க அழுத்தம் கொடுத்தாங்களா, இல்ல அவரை வந்து உள்ள போடுங்க சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களை அழுத்தம் கொடுத்தாங்களா? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்கணும். நீங்க உங்களுக்கே இந்த நிலைமைன்னா சாமானியமா உள்ள மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? எதுவுமே பேச முடியாத உச்ச அதிகாரம் படைத்தவர்கள் நீதி அரசர்கள். மக்கள் உங்களை தான் நம்பி இருக்காங்க. நீங்களே பயந்து நடுங்கி ஓப்பன் கோர்ட் இப்படி சொன்னா மூணாவது ஜட்ஜி யாருக்கிட்ட கொடுக்க போறாங்களோ? இப்ப எல்லா ஜட்ஜுக்கும் ஜுரம் வந்திருக்கும். மிரட்டுவாங்களா, என்ன செய்வாங்க, யாரு பண்ணுவாங்களோ? இதை நம்ம எப்படி கையாளுறது இந்த கேஸ்? ஐயோ கடவுளே, இறைவா, என்கிட்ட வந்து விடுறாங்க அந்த கேஸ் அப்படின்னு ஒவ்வொரு ஜட்ஜும் கடவுளை வேண்டிட்டு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு பாருங்க. இப்போ நீதியரசர் சாமிநாதன் வந்து அவருக்கு பேர்பட்ட பின்புலம் இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாதுங்க. ஆனா அவ்வளோ தைரியமா தில்லா கோர்ட்ல சொல்லியிருக்காருன்னா ஏதோ அவருக்கு ஒரு கட்ஸ் இருக்கு, சொல்லிட்டாரு. அதே மாதிரி எல்லா நீதிபதியும் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? சொல்லுங்க. அழுத்தம் கொடுத்தா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க, இல்லைன்னா லீவ் போட்டு ஓடி போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை சவுக்கு சங்கர் மேட்டருக்கு தேவையா? என்ன சவுக்கு சங்கர்னா அவ்வளவு பெரிய பிஸ்தாவா? எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்? யாருங்க அவரு சவுக்கு சங்கர்? தயவு செய்து சொல்லுங்க, அவர் யாரு? அவரு சொல்லுங்க. ஒரு சாதாரண யூடியூபர். பச்சையா சொல்லணும் அப்படின்னா யூடியூபர்னாலுமே பிட் நோட்டீஸ் அர்த்தம். ரெஜிஸ்டர்டே கிடையாது யூடியூபுக்கு. அப்படி ஒரு யூடியூப்ல அவர் வந்து பேசிட்டாருன்னா உடனே அவரை வந்து பெரிய அளவுல தலைமையில தூக்கி வச்சிருந்த கவர்மெண்ட் இல்லாத கேஸ்லாம் போட்டு பெரிய விஐபி ஆக்கி வச்சிட்டாங்க. இப்ப அதோட விட்டாலும் பரவாயில்ல, காவல்துறை நம்ம கையில இருக்கு, நம்ம சொல்றதெல்லாம் செய்வாங்க. நீதித்துறையும் போய் யாரு மிரட்டுவாங்க சார்? சொல்லுங்க சார். நீதி அரசரை வந்து அழுத்தம் நான் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. இல்ல யாராவது வியாபாரி சங்க தலைவர் போய் கொடுக்க முடியுமா? ஒரு பெரிய தொழிலதிபர் போய் கொடுக்க முடியுமா? ஒரு கல்வி தந்தை போய் நீதி அரசரையோ இந்த கேஸ்ல குண்டாஸை கன்ஃபார்ம் பண்ணி உள்ள போடணும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? யாருக்கு அதிகாரம் இருக்குது?
அப்ப யார் அது உங்களுக்கு சொன்னது? உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? அத சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு பயமா இருக்கு. இப்போ எங்களை மாதிரி ஆளுத்தை உள்ள போட்டா அதே அதிகாரிங்க நீதிபதி கிட்ட அழுத்தம் கொடுக்க மாட்டாங்கன்னா நிச்சயம். அப்ப நாங்களாம் என்ன ஆகுறது சொல்லுங்க? இது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. நல்ல நல்ல விஷயம்தான். ஒரு இவ்வளவு தைரியமா நீதியரசர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது யாரு சொன்னாருன்றது நிச்சயமா அடுத்த ட்ரிப் சொல்லுவார். அவர் சொல்லாம இருக்க மாட்டார், கண்டிப்பா சொல்லுவார். ஏன்னா அவர் நல்ல கட்ஸ் உள்ளவர் நீதியரசர் சாமிநாதன், நிச்சயமா சொல்லுவார். ஏன்னா சாதாரண ஆள் கிடையாது. பின்புலம் இருக்க போய் தான் அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். அவருக்கு சக்தி இருக்க போய் தான் சொல்லியிருக்கார். அப்ப யார் அழுத்தம் கொடுத்தது அப்படிங்கிறது நீங்க சொல்லணும். இப்போ புதுசா ஒருத்தர் ஆக்டிங் சீஃப் ஜட்ஜி வந்திருப்பாரு. இப்போ அவருக்கு தலைவலி இது. இப்போ அவர்கிட்ட போவோம். ஒருவேளை அவரும் இவரை அழுத்தம் கொடுத்தவங்க அவரையும் அழுத்தம் கொடுக்கலாம். இந்த பாருப்பா அந்த நீதிபதி கிட்ட கொடுன்னு இவங்களே டைரக்ஷன் கொடுக்கலாம். இப்போ எப்படின்னா சீஃப் ஜட்ஜை கூப்பிட்டு நான் சொல்ற ஜட்ஜி கிட்ட கொடு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு வேண்டிய ஜட்ஜி கூட இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லி சரி குண்டா சொல்ல போடு கன்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு கூட சொல்ல வைக்கலாம். எது வேணாலும் நடக்குமே. அப்ப நீதிபதிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. ஸ்ரீதேவன் ஒரு நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்தார். மர்மமான முறையிலே இறந்து போனார். யாருக்காவது தெரியுமா? நீதியரசர்னா அவர் ஒரு நல்ல நீதியரசர். அவருடைய மனைவி பிரபா ஸ்ரீதேவன் அந்த அம்மா ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவர் எப்படி இறந்தார்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா பீரியட்ல நடந்த விஷயம். இது வரைக்கும் யாரும் மூச்சு விடல அவர் எப்படி இறந்தார்னு. அவர் எப்படி இறந்தார்னு எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சும் சொல்ல முடியல. அப்படி ஒரு அழுத்தம். இந்த நாட்டில் நீதிபதிகளுக்கே பாதுகாப்பு இல்லை, சுதந்திரம் இல்லை. நீதியை வழங்கறதுக்கு யாரோ ஒருத்தர் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா என்னங்க அர்த்தம்? இது ஜட்ஜிமெண்ட் இப்படி கொடு அப்படின்னு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றான்னா என்னங்க அர்த்தம்? இது நியாயமா? இது சாமிநாதனை காப்பாற்றணும், ஜட்ஜி சாமிநாதனை. எனக்கு என்ன அப்படித்தான் தெரியுது. அதனால நீதி அரசர்கள் நீங்க கரெக்டா இருந்துக்கோங்க. யாருக்கும் பயப்படாதீங்க, சட்டத்துக்கு பயப்படுங்க. நீங்க கும்பிடுற தெய்வத்துக்கு நீங்க பயப்படுங்க. எல்லாருக்குமே நான் சொல்றது அதான். எப்படி எது இருந்தாலும் இறைவனை தாண்டி எதுவுமே நடக்காது. இதை மாதிரியான அச்சுறுத்தல், பயமுறுத்தல் அது யாரா இருந்தாலும் நிறுத்திக்கணும். நாகரிகமான செயல் அல்ல, அநாகரிகமான செயல். நாளைக்கு இது வெடிச்சு உண்மை வெளியே வரும், கண்டிப்பா வெளியே வரும். அப்ப எல்லாரும் சந்திச்சிருச்சு, எல்லாரும் மாட்டிப்பீங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.